சென்னை சவுகார்பேட்டை பகுதியே ஹோலி பண்டிகையால் வண்ணமயமாக காட்சி தருகிறது. இந்த பண்டிகையின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நிறங்களின் திருவிழா என்று சொல்லப்படும் இந்த ஹோலி பண்டிகையானது வட மாநிலங்களில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான பண்டிகையாகும். அந்த வகையில் பல புராண கதைகளை தாண்டி மாநிலங்களை கடந்து தமிழ்நாட்டில் இது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் இந்த ஹோலி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வடமாநில குடும்பத்தினர்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்களும் இதில் பங்கு பெற்று இந்த பண்டிகையை கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த பண்டிகை எப்படி தமிழ்நாட்டில் முதலில் கொண்டாடப்பட்டது, இதன் வரலாறை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஹோலி பண்டிகை என்பது இந்தியாவில் விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். முக்கியமாக வட இந்தியாவில் முக்கியமான பண்டிகைகளில் ஹோலி பண்டிகையும் ஒன்று. இந்த ஹோலி பண்டிகைக்கு பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றது. புராண கதைகளின்படி அசுர அரசன் ஹிரண்யகசிபு தனக்கு பிடிக்காத நாராயண கடவுளை அவனது மகன் பிரகலாதன் வணங்கியதால் ஹிரண்யகசிபுவின் தங்கை ஹோலிகா மூலம் பிரகலாதனை நெருப்பில் கொளுத்த முயன்றார். ஆனால் நாராயணன் அருளால் ஹோலிகா எரிந்து பிரகலாதன் காக்கப்பட்டதாக புராண கதைகளில் கூறப்படுகிறது. அதீத பக்தி காரணமாகவே பிரகலாதன் உயிர் பிழைத்ததும் தீமையை குறிக்கும் ஹோலிகா அழிந்ததும் தான் நல்லது தீமையை வென்றது என்ற கருத்தை இந்த பண்டிகை எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இதனை நினைவு கூறும் விதமாக வட இந்தியாவின் பல பகுதிகளில் ஹோலிகா தகன் எனப்படும் நெருப்பு நிகழ்ச்சி இன்றும் நடைபெற்று வருகிறது. மேலும் சில புராண கதைகளில் இது கிருஷ்ணர் தொடர்பான பக்தி மரபு ஹோலியின் நிற கொண்டாட்டத்துடன் இணைக்கப்படுகின்றன. இந்த பண்டிகை வரலாற்று ஆய்வுகளின்படி 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்திய வணிகர் சமூகங்கள் தென்னிந்திய நகரங்களுக்கு குடியேற தொடங்கியதன் மூலம் பரவியதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னையில் குறிப்பாக சவுகார்பேட்டை பகுதி காலப்போக்கில் மார்வாடி மற்றும் பிற வட இந்திய சமூகங்களின் முக்கிய மையமாக வளர்ந்தது. இங்கே இருந்து 50 வருஷமா நாங்க இங்கே இருக்கிறோம், இங்கே விளையாடின்னு இருக்கிறோம். இப்போ எங்கே இருந்தாலும் சரி, பட் ஒலியான்னு நாங்க இங்கே தான் வந்துடுவோம். எல்லாரும் ஃபுல் சயின்ஸா குரூப் ஆஃப் சென்னை, சயின்ஸா குரூப் ஆஃப் சென்னை கிட்ட ஒரு 50-100 பேர் நாங்க இருக்கிறோம். ஐயரும் ஃபுல்லா ஒரே ஒரு குரூப்ல இருக்கிறோம். இங்குள்ள மக்களுடன் சேர்ந்து ஹோலி உள்ளிட்ட பாரம்பரிய விழாக்களும் கொண்டாடப்பட தொடங்கின. இதனை தமிழக மக்களும் இணைந்து கொண்டாட தொடங்கினர். இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல நகரங்களில் ஹோலி சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹோலி செலிப்ரேட் பண்றதுக்காக நான் சென்னையில் சவுகார்பேட்டை வந்திருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன், இது ரீஜனலாக டைவர்சிட்டி இருக்குன்னா எதுவுமே இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வந்தாலுமே செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாகவே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். காலேஜ்லேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜில் நிறைய நேட்டிவ் நார்த் இந்தியன்ஸாக இருப்பேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அங்கே நான் அதை செலிப்ரேட் பண்ணதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இயர் தான் நான் சவுகார்பேட் வந்திருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம், அப்போ வேற மாதிரி இருக்கும். இப்போ சவுகார்பேட்டில் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து வந்தேன். ஜாலியாக தான் இருக்குது. இந்த பண்டிகை நாளில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பல மொழி பேசும் மக்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி வண்ண நிறங்களை பூசி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து வருகின்றனர். நான் நேட்டிவ் ஊர் ராஜஸ்தான். நம்ம பேர் ஈஸ்வர் சிங் ராஜ் புரோஹித்.
நான் இப்போ சென்னையில் நிற்கிறேன், சென்னையில் ஹோலி விளையாடுறேன். சென்னையில் ஹோலி மீன்ஸ் தமிழ், தெலுங்கு, மார்வாரி, முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாம் சேர்த்து விளையாடுறேன். இல்லை இது மாதிரி இல்லை, நீ முஸ்லீமு, நீ ஹிந்தி எல்லாமே சேர்த்து விளையாடுற குட் ஃபெஸ்டிவல். திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல் அண்ட் ஹாப்பி ஹோலி 2026. இந்த நிலையில் தமிழக மக்களிடையே ஹோலி பண்டிகை பற்றிய பார்வை காலப்போக்கில் மாறியுள்ளது. முதலில் வட இந்திய சமூகத்தின் விழாவாக இருந்தாலும் தற்போது இது நகர்ப்புறங்களில் கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் நிகழ்வாகவே இந்த ஹோலி பண்டிகை கருதப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த ஹோலி பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மொழி மற்றும் மாநில வேறுபாடுகளை கடந்து இந்த ஹோலி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வண்ணங்கள் மூலம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக, ஒரு சமூக நிகழ்வாக இது வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இங்கு தமிழர்களும் இதில் கலந்து கொண்டு கொண்டாடப்படுவது ஒரு சிறப்பான தருணமாக, குறிப்பிடத்தக்க தருணமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் கேசவமூர்த்தி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.